ஓடிட்டு இருந்த பாண்டி பழக்கடை போண்டி ஆயிடுச்சு. நாடி வருபவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி சொல்லுவதுதான் நாடி ஜோசியம். இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மாமுனிவர்களால் எதிர்காலத்தில் பிறப்பவர்களை பற்றியும் அவருடைய எதிர்காலத்தை பற்றியும் ஞான திருஷ்டியால் கண்டு காலத்தை கணித்து ஓலைச்சுவடையில் பொறித்து வைக்கப்பட்டுள்ளது. கட்ட வரல கொண்டாங்க. தென்மண்டலம் தனை ஆண்ட பெருமகனின் நாமம் கொண்டவனே. ஐயோ கரெக்டா சொல்றீங்க சார். இவன் பேர் பாண்டியன் சார். அப்பா பேரு திருமால் வெங்கடேசன் கோவிந்தன். இது ஏதாவது கோவிந்தன். இனிமே உங்களை பத்தி படிக்கிறேன் கேளுங்க. நீங்க குறப்பிரசவத்துல பிறந்திருக்கணுமே. உங்களுக்கு வியாபாரத்துல நஷ்டம் வந்திருக்கணுமே. ஆமாங்க. காதல் கைகூடாம போயிருக்குமே. ஐயோ ரொம்ப கரெக்டுங்க. வேலை செய்யறதுக்கு ஒரு வாசல் உங்களுக்கு திறந்திருக்காத. சரிதாங்க, சரியா சொன்னீங்க. என்ன யோசனை? உங்க எதிர்காலத்தை பத்தி தானே படிக்கிற கேளுங்க. ஏன் சார் அழுவுறீங்க? தயவு செஞ்சு மறைக்காம சொல்லுங்க. அல்வா வேணா பண்ண சொல்றீங்க. ஜாதகத்தை எழுதும் போது என் புப்பாட்ட பாதைய செத்து போயிட்டாரா? வாய் விட்டு சுத்தா நோய் விட்டு போன்னு சொல்லுவாங்க. எனக்கு சிட்டி சிட்டி போதே எவ்வளவோ விஷயத்துல நான் தோல்வியை சந்திச்சிருக்கேன். விட மாட்டேன், சாகுற வரைக்கும் விட மாட்டேன். நம்ம ஊர்ல ட்ரெயின் லேட்டா வந்தாலும் கட்டாயம் வரும். வெயில் ஓவரா இருக்குல்ல? யாரா சாவுகிறாக்கி? கவலையே படாத, நம்மளுக்கு முன்னாடி எவ்வளவு பேர். அவங்க மேல ஏத்தனுக்கு அப்புறம் தானே நம்ம மேல ஏத்த முடியும். ஆனா விட்டுருவோமா இல்ல ஏத்திடுவாங்களா? இல்ல ஏத்திடுவாங்களான்னு கேக்குறேன். யோ எவ்வளவு நாளைக்கு இதே காப்பா? விட மாட்டோம் விட மாட்டோம், விசாரணை இல்லாம விட மாட்டோம். இப்படித்தான் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி மொழி வரக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணோம். கடைசி வரைக்கும் உள்ள இல்ல. இப்படியே புளிகிட்டே தெரியுங்க. ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? வெளியில போய் எனக்கு பொழைக்கவும் தெரியல, சாகவும் முடியல சார். அதான் வீட்லயே முடிச்சுக்கலான்னு முடிவெடுத்தேன். எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது பாருங்க. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் கீழே வந்துட்டாங்க. நீ கீழே வந்தா ஏதாவது ஆயிடும்னு அப்பா உன்னை கீழே வரவேணான்னு சொல்ல சொன்னாரு. சரி போ, வரமாட்டேன். உங்களுக்கு கடைசி பையன் ஒருத்தர் இருக்கான்ல? ஆமாங்க, ஆபீஸ் போயிருக்கேன். உனக்கு மட்டும் என்ன இப்படி என் வயிறு எரியுது. நீ இருந்தா எதுவும் விளங்காது இருந்தா உங்க அப்பா உன்னை கீழே வரவானான்னு சொன்னாரு. என் பொண்ணோட கல்யாணத்தையே நிறுத்திட்டியடா. உன்னை பார்த்தா அருவருப்பா இருக்குடா. ஏடா தற்கொலை படிக்கணும்னு முடிவு பண்ணிய, அதையாவது உருப்படியா பண்ணியாடா? அப்புறம் சார், நான் என்ன ஆயா வடை சுட்டு கதையா சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நீங்க ஈர மாத்தி போடுறீங்க. அப்புறம் என்ன சார், இந்த எண்டு தான். சரி, நான் தீர்த்து கட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கட்டுறேன்னு சொன்னேன். பிரச்சனையே வாழ்றது தானே சார். சரி, கண்ண முடியும் வச்சிடுறேன். உன் கட்சி ஆசைன்னா சாகரம் தான் சார். என்ன சார், மிஸ் ஆயிடுச்சா? இப்ப தைரியமா சொல்லுங்க சார். முடியலடா, என்னமோ தடுக்குது. I'm so happy. Shit.
யாரு நானா? ஆமா, உன்னாலதானே இந்த தேங்காய் என் கார்ல விழுந்துச்சு. ஓ, நான் தென்னை மரம் தாட்டி தான் தேங்காய் விழுந்ததா? அப்புறம் என்ன பார்த்தா என்ன அர்னால்டு மாதிரி தெரியுது? பரவாயில்லையே, எனக்கே பெருமையா தான் இருக்கு. உன் பெருமை எல்லாம் போதும். கண்ணாடி உடைச்சதுக்கு பதில் சொல்லு. மேல இந்த குண்டா போடுறான், அது கேட்கவே ஆள் இல்ல. தேங்காய் விழுந்ததுக்கு தீ குளிக்க முடியும்? கண்ணாடி உடைச்சிட்டு திமிர வேற பேசுறியா? எங்க தாத்தா யார் தெரியுமா? உன் தாத்தா யாருன்னு ஆராய்ச்சி பண்ணலாம் எனக்கு நேரம் கிடையாது. ஏய் ஏய், என்னாச்சு இப்போ? ஏன் அழுவுற? என் தாத்தாவுக்கு தெரியாம ஒரு கார் எடுத்துட்டு வந்துட்டு இப்ப அவர் கேட்டா நான் என்ன சொல்றது? உண்மையை சொல்லு, அப்படியே எனக்கும் ஒண்ணும் ஆகலன்னு சொல்லு. தயவு செஞ்சு நீங்க என் வீட்டுக்கு வாங்களேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓ, கார் கண்ணாடியை உடைச்சா வீட்டுக்கெல்லாம் கூப்பிடுவீங்களா? பரவாயில்லையே. ப்ளீஸ், எங்க தாத்தா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நம்ப மாட்டாரு. நீங்க வந்து கொஞ்சம் சொல்லுங்களேன். தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்களேன். நான் ரொம்ப பிஸியா இருக்கேனே. நான் தான் பார்த்தேனே, மாடு மாதிரி மரத்துல தேய்ச்சிட்டு இருந்தேன். ரொம்ப பிஸியா? ஏய், மாடு கீடுன்னா கொன்னுடுவேன். சாரி சாரி சாரி, எங்க வீட்டுக்கு வாங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். பொதுவா அழகான பொண்ணுங்க உதவி கேட்டா தமிழ்நாடே வரும். இந்த பாண்டி வர மாட்டானா? வா போலாம். நீ சொல்லு. நான் மாட்டேன், நீ சொல்லு. நீ தான் சொல்லணும். நான் எதுக்கு சொல்ல, நீ சொல்லு. அதுக்கு தானே வந்திருக்கேன். போட்டேனா? சார், எல்லா தப்புக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிடுங்க சார். என்ன போடுறா? சொல்லு. நீ சொல்லு. எல்லா நியாயங்களும் தெரியும், எல்லா தர்மங்களும் புரியும். அடக்கமாவும் ஸ்மார்ட்டாவும் இருக்கான். உங்க 2 பேரு காம்பினேஷன் சூப்பர். ஐயோ தாத்தா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நோ, வீடு தேடி வந்துட்டான் பாவம். லவ் பண்றதுல தப்பே இல்ல. மத்த பணக்காரங்க மாதிரி பிளாங்க் செக் கொடுத்து என் பேத்தியை மறந்துடுன்னு சொல்ல மாட்டேன். என் கால்ல விழுந்துட்ட, இனிமே இந்த சொசைட்டில நீ நிமிர்ந்து நிக்கணும். சார், நீங்க கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன 2 வார்த்தை பேச விடுங்க. டவுரியா? நோ சான்ஸ் அட் ஆல். ஐயோ சார், சொல்றது கேளுங்களேன். எல்லாரும் தேங்காயை உடைப்பாங்க, ஆனா ஒரு தேங்காய் உங்க கார் கண்ணாடி உடைச்சிருச்சு. அது நேர்ல பார்த்த ஐ விட்னஸ் நான் தான். நீங்க திட்டுவீங்க வைஷ்ணவி தேம்பி தேம்பி அழுதா. அது சொல்லுதான் வைஷ்ணவியோட வந்தேன். தயவுசெய்து திட்டாதீங்க. என்ன கேட்காம கார் எடுத்த இல்ல, பாரு எவ்வளவு ப்ராப்ளம். சரி சார், நான் வரேன். நோ 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 நோ, உட்காருப்பா. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு கப் காபி கூட சாப்பிடலன்னா எப்படி? தாத்தா, அவர் ரொம்ப பிஸி மேன். தேங்க்ஸ் பாண்டியா, பாய். பரவாயில்ல, தாத்தா சொல்றாருல்ல, காபி சாப்பிட்டே போறேன். ருக்கு, என் சார்ஜர் எங்க? ரூம்ல இருக்குமா? அப்புறம் போன் எங்க என்ன வச்சிட்டு பண்ணிட்டு சார்ஜர் இருக்க? கேட்டா? லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன வேலை பாக்குறேன்னு கேட்டேன். ஒரு முயற்சியில இருக்கேன். 10ஆம் தேதி ரிசல்ட் கிடைச்சிரும். அது வரைக்கும் பயங்கர பிஸி. ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ். நீ நினைக்கிறது போல நடக்கட்டும். தேங்க்ஸ் சார். சரி பாய். போயிட்டு வாப்பா. மை டியர், என்ன லுக்கு போட. ஐயோ, அங்க பாரு, கொஞ்சம் சீக்கிரம் போ. சைக்கிள் ஓவர்டேக் பண்ணுது. சரி, கட்டியா பிடிச்சிக்கோ, நான் பாஸ்தா போறேன். அவன் பெரிய திறமசாலி இல்ல, பெரிய திறமசாலி பாத்துங்க. ஆனா அவன் ஒரே ஒரு பிரச்சனை, ரொம்ப வாய் பேசுவான், ஓவரா பேசுவான் பாத்துங்க. அவன் மட்டும் ஊமையா பிறந்தானா உலகத்துல அவன் அடிச்சுக்க ஆளே கிடையாது.